everyone. இந்த வீடியோல நாம நோடல் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதா இருந்தாலும் இந்த 5 ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நோட்ஸுமே ஐடென்டிஃபை பண்ணணும். மெஷ் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் மெஷ் இருக்கு அந்த சர்க்யூட்ல அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம நோடல் அனாலிசிஸில் எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்தது இந்த நோட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் நோடை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ரெஃபரன்ஸ் நோடு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டு அந்த பாயிண்ட்டை தான் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துப்போம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் நோடு தவிர இருக்கிற மற்ற எல்லா நோட்ஸ்க்குமே நாம் வோல்டேஜ் வேரியபிள் அசைன் பண்ணணும். இதுவும் நம்ம மெஷ் அனாலிசிஸில் பண்ணது தான். மெஷ் அனாலிசிஸில் நம்ம மெஷர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மெஷ் கரண்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம் ஆர்பிட்ரரியாக. அதை எடுக்கும் போது ஒவ்வொரு மெஷ்ஷுக்கும் ஒவ்வொரு கரண்ட் கொடுத்துருப்போம். I1, I2, I3 இந்த மாதிரி வேரியபிள் நம்ம அதில் கொடுத்துருப்போம். அது கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதையே எடுத்துப்போம். பட் கொடுக்கலன்னு போது நாம தான் அதை அசைன் பண்ணுறோம். இங்கேயும் அதே தான். கொஸ்டினில் உங்களுக்கு நோட்ஸோட வேரியபிள்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாம் அதை அப்படியே எடுத்துக்கலாம். கொடுக்கலன்னா நம்மளாவே வோல்டேஜ் வேரியபிள்ஸ் ஒவ்வொரு நோடுக்கும் அசைன் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா ரெஃபரன்ஸ் நோடு தவிர நம்ம மற்ற நோடு எல்லாத்துக்குமே வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு நோடுக்குமே KCL ஈக்குவேஷன் எழுதணும். இதுவும் நம்ம மெஷ் அனாலிசிஸில் பண்ணது தான். மெஷ் அனாலிசிஸில் நம்ம ஒவ்வொரு மெஷ்ஷுக்கும் KVL ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு மெஷ்ஷுக்கும் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருப்போம். இப்போ 3 மெஷ் இருந்துச்சுன்னா அங்கே 3 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இங்கே நோடல் அனாலிசிஸ்லையும் அதே தான். நம்ம ரெஃபரன்ஸ் நோடு இதில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ரெஃபரன்ஸ் நோடு இல்லாமல் இருக்க மற்ற நோட்ஸு எத்தனை இருக்கோ 3 நோட்ஸ் இருந்ததுன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கிடைக்கும். 4 நோட்ஸ் இருந்ததுன்னா 4 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். நோடலில் நம்ம கரண்ட்லாம் அப்ளை பண்ணுவோம். KCL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். இது 4th ஸ்டெப். 5th ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எழுதின ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வோல்டேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். V1, V2, V3 எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம எடுத்துருக்கோமோ அத்தனை வோல்டேஜஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மெஷ்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் 2 வேல நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா KCL அப்ளை பண்ணி நோடல் ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சிருக்கிறத நம்ம மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு வோல்டேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு வே. இன்னொரு வே என்னன்னா நம்ம நோடல் ஈக்குவேஷனே எழுதாமல் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டைரெக்டாகவே டயக்ராம்லேருந்து எப்படி நம்ம மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி வோல்டேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இந்த 2 வேலையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த டைப் ஆஃப் நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். யூஸிங் நோடல் அனாலிசிஸ் டிட்டர்மைன் தி கரண்ட் இன் த 20 ohm ரெசிஸ்டர். நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இந்த 20 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் போகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நோடல் அனாலிசிஸை உங்களுக்கு 3 விதமாக கேட்கலாம். ஒன்று, கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டயக்ராமில் எல்லாமே கரண்ட் சோர்ஸாகவே கொடுத்துருவாங்க. ஒரு நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சர்க்யூட் டயக்ராமில் எல்லாமே கரண்ட் சோர்ஸாக இருந்ததுனா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இங்கே நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணுறோம். எப்படி மெஷ் அனாலிசிஸில் எல்லாமே வோல்டேஜ் சோர்ஸாக இருந்ததுன்னா நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்குமோ, நோடல் அனாலிசிஸில் எல்லாமே கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு வே, டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துடுறது. செகண்ட் வே என்ன பண்ணுவாங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி டயக்ராமில் இருக்கும். அதை நீங்கள் கரண்ட் சோர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் டயக்ராம். அப்போ அந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோடல் அனாலிசிஸோட ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது செகண்ட் வே. தேர்ட் வே என்ன பண்ணுவாங்கன்னா 2 நோடுக்கு இன் பிட்வீனில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டு அந்த வோல்டேஜ் சோர்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ்க்கு நாம் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ண முடியாது. சூப்பர் நோட் அனாலிசிஸ் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாமே கரண்ட் சோர்ஸாக தான் இருக்குது. இங்கே நம்ம எந்த ஒரு சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ண வேண்டாம். டைரெக்டாகவே நம்ம நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நோட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். 2 or more branches கனெக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நோடுன்னு சொல்கிறோம்.
இப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த நோடோட வோல்டேஜ் V1ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நோடு எங்க எடுத்திருக்காங்கன்னா, இந்த 20 ஓம் ரெசிஸ்டர்ல தான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த நோட்ல எந்தெந்த பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் பிரான்ச் கனெக்ட் ஆகுது. இந்த கரண்ட் சோர்ஸோட பிரான்ச் கனெக்ட் ஆகுது. இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் பிரான்ச் கனெக்ட் ஆகுது. இந்த கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆகுது. இங்க சிங்கிள் நோட் தான் இருக்கு. நமக்கு அப்போ எத்தனை நோடு ஈக்குவேஷன் கிடைக்கும்னா, ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இதை நம்ம கிரவுண்டு, இது வந்து கிரவுண்ட் பாயிண்ட், இதை நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். இந்த நோடுக்கு நாம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லனா என்ன? என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். இந்த நோடுக்கு எதெல்லாம் என்டரிங் கரண்ட், எதெல்லாம் லீவிங் கரண்ட் நாம மார்க் பண்ணலாம். இப்போ இந்த கரண்ட் சோர்ஸ்ல இருந்து போற கரண்ட் டைரக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த நோடுக்கு என்டர் ஆகுது. அப்போ நான் இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இந்த கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் பாருங்க, இதுவும் என்டர் ஆகுது. இந்த 3 பிரான்ச்சஸ்ல கரண்ட் என்ன டைரக்ஷன் நமக்கு தெரியாது. அப்போ நானே என்ன பண்ண போறேன்னா, கரண்டோட டைரக்ஷன்ஸ் அசியூம் பண்ணிக்க போறேன். இந்த கரண்டோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே லீவிங் கரண்டா நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சோர்ஸ்ல இருந்து கொடுத்துருக்கிற கரண்டோட டைரக்ஷன் அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷன் நான் எடுத்திருக்கேன். மற்ற பிரான்ச்சஸ் தெரியாததுனால நானே அசியூம் பண்ணிக்கிறேன் இந்த பிரான்ச்சஸ்ல எல்லாத்துலயுமே கரண்ட் லீவ் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த கரண்ட்டை நான் சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். இது I1 கரண்ட், இது I2 கரண்ட், இது I3 கரண்ட்னு. இப்போ நம்ம KCL ஈக்குவேஷன் எழுதலாம். இதுல எதெல்லாம் என்டரிங் கரண்ட்டோ என்டரிங் கரண்ட் எல்லாத்தையும் நான் பிளஸ் சைன் யூஸ் பண்ணி எழுத போறேன். லீவிங் கரண்ட் எல்லாத்தையும் மைனஸ் சைன் யூஸ் பண்ணி எழுத போறேன். நீங்க என்டரிங் கரண்ட்டுக்கு மைனஸ் சைன், லீவிங் கரண்ட்டுக்கு பிளஸ் சைன் மாத்தி கூட எடுக்கலாம். இது ஆர்பிட்ரரி தான். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ண போறேன். இந்த நோட்ல இந்த பிரான்ச் கரண்ட் என்டர் ஆகுது, இந்த பிரான்ச் கரண்ட் என்டர் ஆகுது. இதை நான் பிளஸ் சைன் யூஸ் பண்ணி எழுதுறேன். அப்போ எனக்கு 1 + 2 கிடைக்கும். sum of entering current is equal to sum of leaving current. இப்போ இந்த நோடுக்கு எந்தெந்த பிரான்ச் கரண்ட்லாம் லீவ் ஆகுதுன்னா, இந்த பிரான்ச் கரண்ட், இந்த பிரான்ச் கரண்ட், இந்த பிரான்ச் கரண்ட், இது எல்லாத்தையும் நான் ஈக்குவல் டு இந்த சைடு எழுதிக்கிறேன். I1 + I2 + I3. sum of entering current is equal to sum of leaving current. இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. இப்போ இது நம்ம ஆட் பண்ணோம்னா 3 கிடைச்சிரும். இதுல இந்த I1ன்றது இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் இந்த பிரான்ச்ல போற கரண்ட். I is equal to V/R. as per ஓம்ஸ் தான் நமக்கு தெரியும். Vன்றது என்னவா இருக்கும்னா இந்த V1 வோல்டேஜா இருக்கும். அப்போ இந்த I1 நான் எப்படி எழுதுறேன்? V1 / Rன்றது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் 10 ஓம் பிளஸ் I2ன்றது இந்த பிரான்ச்ல போற கரண்ட். இந்த பிரான்ச்ல என்ன வோல்டேஜ் இருக்கும்னா சேம் V1 வோல்டேஜ் தான் இருக்கும். டிவைட் பை இதோட ரெசிஸ்டர் வேல்யூ 20 பிளஸ் I3ன்றது இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் பிரான்ச்ல போற கரண்ட். இதோட வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா V1 தான் இருக்கும். டிவைட் பை இந்த Rோட வேல்யூ 10. இதுல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த V1 காமனா வெளியில எடுக்கலாம். V1 வெளியில எடுத்தோம்னா உள்ள 1/10 plus 1/20 plus 1/10 கிடைக்கும். இந்த டயக்ராம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு parallel circuit. 3 ரெசிஸ்டருமே parallel தான் இருக்கு. இந்த 2 ரெசிஸ்டருக்கு இன் பிட்வீன்ல எந்த ஒரு ரெசிஸ்டரும் கிடையாது. ஒரு parallel circuitல கரண்ட் டிஃபர் ஆகும். பட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த ரெசிஸ்டர்ல மெஷர் பண்ணாலும் சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ல இந்த நோடு V1 கொடுத்துருக்காங்க. இதுவும் நோடு தான், இதுவும் நோடு தான். இதை நீங்க எடுத்துக்கிட்டாலும், இதை V1 எடுத்தாலும் அந்த வேல்யூவும் இங்க நீங்க கண்டுபிடிக்கிற வேல்யூவும் சேமா தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ள இருக்க இதை கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்ணா நமக்கு 0.25 கிடைக்கும். 3 is equal to V1 into 0.25. ஸோ V1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3 divide by 0.25. இதை கால்குலேட் பண்ணா V1 நமக்கு 12 வோல்ட் கிடைக்கும்.
இப்போ நம்ம இந்த நோடோட வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட் வேணாலும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 20 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகும்ன்றது தான் கொஸ்டின். I20 ohm is equal to V by R. V1 divide by R. V1 ன்றது நம்ம கால்குலேட் பண்ணிருக்க வோல்டேஜ் 12 டிவைட் பை R ன்றது அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ. இதை கால்குலேட் பண்ணா நமக்கு 0.6 ஆம்பியர் கிடைக்கும். இப்போ இந்த 10 ஓம் ரெசிஸ்டரோட கரண்ட் கேட்டாலும் இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் கரண்ட் கேட்டாலும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். என்ன பண்ணணும்? V1 ன்றது இந்த 12 வோல்ட், இங்கேயும் அதே V1 தான் இருக்க போகுது. V1 டிவைட் பை 10, 12 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் இங்க இருக்க கரண்ட், இங்க இருக்க கரண்ட். இந்த பிரான்ச்சோட கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 1.2 ஆம்பியர் கிடைக்கும். இந்த பிரான்ச்சோட கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 1.2 ஆம்பியர் கிடைக்கும். இந்த 1.2, 1.2 இதோட கரண்ட் 0.6. இதை மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 ஆம்பியர் கிடைக்கும். ஸோ கேசிஎல்ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? என்டரிங் கரண்ட், சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். இந்த நோடுக்கு என்டரிங் கரண்ட் நமக்கு எவ்வளோ இருக்கு? 3 ஆம்பியர் இருக்கு. இந்த லீவிங் கரண்ட் எவ்வளோ இருக்கு? அதே 3 ஆம்பியர் தான் இருக்கு. இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்றத நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவோட பேசிக்ஸ்ல பார்த்தோம். ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நாம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து அந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல நோடல் அனாலிசிஸ் எப்படி நாம பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல சிங்கிள் நோடு இருக்கிறதுனால சிங்கிள் ஈக்குவேஷன் எழுதி ஈஸியா இதை நாம சால்வ் பண்ணிட்டோம். மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இதெல்லாமும் நெக்ஸ்ட் வீடியோல நாம பார்க்கலாம்.